10th சமச்சீர் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.22 இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அதாவது ஃபைண்ட் கே. இதில் வந்து எஃப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஜி கொடுக்கல. எஃப் ஆஃப் எஃப்ஏ பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் கே. எக்ஸுமே இங்கே என்னவாக இருக்குன்னா கேவாக இருக்குது. எக்ஸ்க்கு பதிலாக கே கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5 ஆன்சர் அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னொரு கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 2k மைனஸ் 1. இப்போது எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5 நமக்கு தெரியும். அதை எடுத்து போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? எஃப் ஆஃப் கே, அதாவது எக்ஸ் பிளேஸில் கே தான் இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ எஃப் ஆஃப் கே என்னன்னு நமக்கு தெரியும், 2k மைனஸ் 1. ஸோ இந்த பிளேஸில் அது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போது அகெயின் எஃப் ஆஃப் இது ஃபுல்லாக நம்ம என்ன நினச்சிக்கணும், கேன்னு நினச்சிக்கணும். இந்த இது ஃபுல்லாக நம்ம எக்ஸுன்னு நினச்சிக்கிற மாதிரி இங்கே கே இருக்கிறதுனால கேன்னு நினச்சிட்டோன்னா இங்கே நீங்கள் 2k பிளேஸில் இது ஃபுல்லாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஆஃப் 2k மைனஸ் 1 ஈக்குவல் டு 5. ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4k மைனஸ் 2. 4k மைனஸ் 2 1s are 2 மைனஸ் 1. மைனஸ் 2 மைனஸ் 1 ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ மைனஸ் 3 ஈக்குவலுக்கு அந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் டு ஃபைண்ட் கே. இப்போ 5 + 3 உங்களுக்கு 8 கிடைக்கிது. கே வந்து 4k வந்து மல்டிபிளில் இருக்கிறதுனால ஈக்குவல் டுக்கு இந்த சைடில் டிவைடில் வருது. ஸோ 4 1 times, 4 2 times 8. ஸோ k இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சம் சொல்லி கொடுக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லி கொடுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த கொஷின்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.